Taste the Daily. திருவள்ளூரில் 12 வயது சிறுவனுக்கு தவறான சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. காக்கலூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருசக்கர வாகன விபத்தில் கால் உடைந்த 12 வயது சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சிறுவனின் கால் வீங்கி கருப்பாக மாறியதால் உடனடியாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டது. அப்போது சிறுவனுக்கு தவறான அறுவை சிகிச்சை செய்ததால் காலில் இரத்த ஓட்டம் முழுவதுமாக நின்றுவிட்டதாக உடனடியாக காலை வெட்டி எடுக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் காலை இழந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ரத்த நாளமும் பாதிப்பு அடைஞ்சிருச்சு. நாங்க பாக்குறோம், முடியாத பட்சத்துல கால் எடுத்து தான் ஆகணும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரு 9:30க்குள்ள எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு குழந்தை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டின்னு போகும்போதும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஆப்ரேஷன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் குழந்தை காலை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட்டிட்டு போனாங்க. இவங்க பண்ண ப்ராப்ளத்தால மட்டுமே தான் எங்க குழந்தை கால் இந்த நிலைமைக்கு வந்தது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் வழக்கத்தை விட மிக அதிகமாக காணப்பட்டது. தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் அதிக அளவில் இருப்பதால் அரசு பேருந்துகளில் பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. ஆம்னி பேருந்துகளில் நெல்லையிலிருந்து சென்னைக்கு செல்ல 3500 ரூபாயும், நெல்லையிலிருந்து பெங்களூருவுக்கு செல்ல 3000 ரூபாயும் வசூலிக்கப்படுவதால் அரசு பேருந்துகளை பொதுமக்கள் நாடியுள்ளனர். ஆனால் போதிய அளவு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்ற கூட்டத்தில் கூலி உயர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஜூன் 9ஆம் தேதிக்குள் அறிவிப்பு செய்த கூலி உயர்வை ஜவுளி உற்பத்தியாளர்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் ஜூன் 10ஆம் தேதி மீண்டும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பரதூர் கிராமத்தில் உள்ள பழமையான அகஸ்தீஸ்வரர் கோயில் சீரமைப்பு பணிகள் எப்போது முடிவுக்கு வரும் என பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருவதால் இதற்கான நிதி 82 லட்சம் ரூபாய் முறையாக செலவிடப்படுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ள பக்தர்கள் ஒப்பந்ததாரர் குறித்து விவரங்கள் கொண்ட விவரப்பலகை வைக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோயில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சியில் நள்ளிரவில் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்தியவர் மீது சாதாரண பிரிவில் வழக்கு பதிவு செய்ததால் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடாப்பு பகுதியைச் சேர்ந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரான முருகானந்தம் சனிக்கிழமை இரவு மதுபோதையில் சீனிவாசா நகரில் சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி இழுத்துச் சென்றுள்ளார். இதைக் கண்டு அப்பகுதி மக்கள் கூச்சலிடவே முருகானந்தம் காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இந்த விபத்தில் 5 பேர் காயமடைந்த நிலையில் முருகானந்தம் மீது சாதாரண பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை அறிந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் அனைவர் மீதும் சமமாக பாயாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மின்கம்பத்தில் உள்ள செடி கொடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வீடுகளிலிருந்து மின்கம்பத்திற்கு வரும் மின் இணைப்புகள் எங்கு இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு செடி கொடிகள் அதிக அளவில் இருப்பதாகவும், ஏதேனும் விபத்து நிகழ்வதற்கு முன்பே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை மின்வாரிய ஊழியர்களிடம் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளின் உறவினர்கள் ஓய்வெடுக்க இடமின்றி தவிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படும் கர்ப்பிணி பெண்களின் உறவினர்கள் ஓய்வெடுக்கும் தாய்சேய் தீவிர சிகிச்சை பகுதி கட்டிடத்தின் முன்பகுதி சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக உறவினர்கள் தரையில் படுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.